வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நம்ம டான் லீ தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய சிங்கம் சீரிஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி கொரியால எடுக்கப்படுற காப் சீரிஸ்னு வச்சுக்கோங்க. அதோட 4th பார்ட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பார்ட்ல நம்ம டான் லீ வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்லைன் கேம்பிளிங் கும்பலுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே பேக் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம வில்லன் ஒரு டெக்கி கையான ஜோவை வந்து பிலிப்பைன்ஸ்ல வச்சு கொடூரமா கொலை பண்றான். அவனோட பாடி சவுத் கொரியாவுக்கு வருது. அதுக்கான அட்டாப்சி நடந்துட்டு இருக்கு. அவனோட கொலைக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவான டான் லீ வந்து களமிறங்குறாரு. சோ அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆன்லைன் கேம்பிளிங் கும்பல் யாரு, அதுல பேக்கோட ரோல் என்ன, சாங் அப்படின்றவர் யாரு, இந்த கும்பல் எல்லாம் இவர் எப்படி ட்ராக் பண்றாரு அண்ட் எப்படி அழிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸை செட் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு டெக்கி கை கொடூரமான முறையில ஸ்டார்டிங்ல கொலை பண்ணப்படுறான். அதுக்கு பின்னாடி ஒரு ஆன்லைன் கேம்பிளிங் கும்பல் இருக்கு. அந்த கும்பலுக்குள்ள 2 பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து பேக் அண்ட் சாங்ன்ட்டு. இவங்களுக்குள்ள ஒரு விதமான ரைவல்ரி இருக்கு அப்படின்ற மாதிரி சின்னதா நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டா இதுல சொல்லியிருப்பாங்க. சோ இதை எப்படி இந்த போலீஸ் ஆபீசர் ட்ராக் பண்றாரு அப்படின்ற அந்த போர்ஷனும் வந்து ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. அதுலயும் அந்த டான்லியோட கேரக்டரை டிசைன் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அதாவது அவர் பிசிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்திருப்போம். பட் டெக்னாலஜின்னு வரும்போது அவர் வீக் அப்படின்ற மாதிரி இதுல காட்டியிருப்பாங்க. அதாவது ஓப்பன் சோர்ஸ் கோடை வச்சுதான் வந்து அவங்க அந்த ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை க்ளோஸ் பண்ண முடியாதா அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம ஊர் மசாலா படங்கள்ல வரும்ல, அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஆல்ரவுண்டரா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒரு சில விஷயங்கள் தெரியாமையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேரக்டர் டிசைன் இருந்துச்சு. அதே மாதிரி வில்லனான பேக் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் வில்லன் தான். இன்ஃபேக்ட் அவரோட குட்டி கத்தியை வச்சே வந்து எல்லாரையும் கொலை பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டன்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் நீட்டா இருந்துச்சு. அண்ட் ஓவரால் ஒரு மாதிரி டீசென்டான காப் ஸ்டோரி தான். டியூரேஷன் வைஸ்மே 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனையை நான் பார்த்தது, இதுக்கு முன்னாடி வந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் பிலோ பாரா தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் கொஞ்சம் சுவாரஸ்யம் அப்படின்றது கம்மியா இருந்துச்சு அண்ட் ரொம்பவே ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குல்ல, அதையுமே இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா அமைச்சிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஃபைட் அப்படின்றது நல்லா இருந்துச்சு அண்ட் ஒரு சில இடங்கள்ல சொல்லலாம். பட் கம்ப்ளீட்டா ஒரு ஃபைட் மோட்ல இல்ல அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு டீசென்டான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிளட் ஷெட் சீன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.